இன்ஸ்பெக்டர் பரத் ஸ்பீக்கிங். இன்ஸ்பெக்டர், நான் ஜுகி ஏரியாலேருந்து பேசுகிறேன். என் பேரு பெஹன் சார். ம். சொல்லுங்க மிஸ்ஸஸ் பெகன் சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மிஸ்ஸஸ் பெகன் சார். அந்த பொண்ணு எந்த மூலையில இருந்தாலும் சரி, ரொம்ப சீக்கிரத்தை கண்டுபிடிச்சிடும். ஹலோ. ஹலோ, சஞ்சய் கிட்ட பேசலாம். சந்தியாவா? எந்த நம்பர் டயல் பண்ணீங்க? சாரி, ராங் நம்பர். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். சார், இது வெளியில என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. மழை வேற ரொம்ப அதிகமா பெய்யுது. ரோட் லைட்ஸ் வேற எங்கேயுமே எரியல. அதனால இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்க தங்கறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா. என்ன? சார், விடிஞ்சதுமே சத்தியமா நான் இங்க இருந்து போயிடுவேன். ப்ராமிஸ். லிசன் மேம், நான் பேச்சுலர். நீங்க என் வீட்டில் தங்குறது என்னை பொறுத்தவரை சரியா இருக்காது. சார், தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். ப்ளீஸ் மேம், என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஐ எம் சாரி. நீங்க இங்கேருந்து கிளம்புங்க. சார், லிசன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ராப்ளம். இந்த ராத்திரியில் அதுவும் தனியா போச்சுன்னா நான் எங்க சார் போறது? மேடம், ஐ எம் சாரி. சார், முதல்ல நீங்க இங்கேருந்து கிளம்புங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க பாருங்க மேம், நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லுது, ப்ளீஸ் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. சார், ஐ எம் இங்க சாரி. பாருங்க. ப்ளீஸ் லிசன் டு மீ. நான் உங்க ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாமா? ஃபோன்? ப்ளீஸ் சார், நான் வீட்டுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மழையில் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால் அவங்க வேற ஒரு காருக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ப்ளீஸ். ஓகே, வாங்க. தேங்க்யூ. ஓ மை காட், உங்க ஃபோன் டெட்டா இருக்கு சார். டேட்? வேற வழியே இல்லை. ராத்திரி முழுக்க மழையில் நனைய வேண்டியதுதான். ரொம்ப நல்லா இருக்கு சார். தனியா ஒரு பொண்ணு ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு உதவி பண்ண யாருமே இல்லை. அங்க கீழே பாருங்க மேம். உங்களோட கால் பட்டு அந்த ஃபோனோட பிளக் வெளியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரியா பாருங்க. அதை எடுத்து வைங்க. தேங்க்யூ. ஹலோ மம்மி. மம்மி, நான் இங்க வழியில மழையில மாட்டிக்கிட்டேன். கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க நீங்க உடனே வேற ஏதாவது கார் அனுப்புங்க மம்மி.
நான் இங்க ஒருத்தர் வீட்ல இருந்து பேசுறேன். How sweet of you. ஓகே, தேங்க் யூ. நான் அம்மா கிட்ட பேசிட்டேன். அவங்க கார் அனுப்புறாங்களா? 20-25 நிமிஷத்துல இங்க வந்துடும். அது வரைக்கும் நான் இங்க ஓ மை காட், எனக்கு நிமோனியாவே வந்துடும் போல இருக்கு. டாக்டர் என்ன மழையில நனையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் டவல் இருந்தா கொடுக்குறீங்களா? தாராளமா. ஏற்கனவே ரொம்ப நனைஞ்சிட்டீங்க. பாத்ரூமுக்கு போங்க, அங்க டவல் இருக்கு. தேங்க் யூ, so nice of you. ஒரு நிமிஷம். உங்களுக்கு பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியுமா? சார், தெரியுமா? தெரியாது. அப்புறம் போறீங்க. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் பக்கத்துல ஒரு பெட்ரூம் இருக்கு, அங்க போங்க. தேங்க் யூ. என்னாச்சு? வாட் ஹேப்பன்? அங்க அங்க ஒரு பல்லி. பல்லியா? ஓ காட். இத பார்த்தா கத்துனீங்க? எனக்கு பல்லினா ரொம்ப பயம். இதோ போயிடுச்சு. தேங்க் யூ. வேற ஏதாவது? நீங்க அப்படி இருக்கீங்களா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். யா ஷூர். ஐம் சாரி, நான் உங்களை கேட்காமலேயே உங்க ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலி என் ட்ரெஸ் ரொம்ப ஈரமா இருந்தது, அதை காய வைக்கலான்னு தான். ஐ ஹோப் நீங்க தப்பா எடுத்துக்கலையே. மேடம், நீங்க காய போட்டிருக்கிற உங்க துணி எப்படி 20 நிமிஷத்துக்குள்ள காஞ்சிரும்? 20 நிமிஷத்துல? உங்க கார் இன்னும் 20 மினிட்ஸ்ல வந்துரும் சொன்னீங்கல்ல? ஓ, நீங்க அத சொல்றீங்களா? இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மழையில எந்த ஒரு வண்டியும் 2 மணி நேரத்துக்கு குறைஞ்சு வராது. ஆஹா. அது சரி, உங்க கார்ல என்ன ப்ராப்ளம்? தெரியல, நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. என்னமோ தெரியல, திடீர்னு ஸ்டார்ட் ஆகல. சரி வாங்க, நான் பார்க்குறேன். ஒருவேளை ஸ்டார்ட் ஆகலாம். நீங்களா? எஸ். கார் சாவியை கொடுங்க. ஓ மை
காட், நான் கார் சாவிய கார்லயே மறந்து வச்சிட்டேன். ஓ நோ. அது சரி மேம், நீங்க உங்க காரை எங்க பார்க் பண்ணிருக்கீங்க? வெளியில எந்த காரையும் காணுமே. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னா நான் நான் போய் சொல்றேனா? என் கார் போன கிராசிங்ல ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால நான் போனை தேடிட்டு இந்த பக்கமா வந்தேன். உங்க வீட்ல லைட் எரிஞ்சது. அதனால தான் நான் இந்த வீட்டு பெல் அடிச்சேன். என் கார் வந்ததும் நான் போயிடுவேன். நான் எதுக்கு போய் சொல்லணும்? யூ ஆர் ரைட். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. பை த வே மேம், உங்க வண்டி இங்க எப்படி வரும்? நீங்க தான் என் அட்ரஸ போன்ல சொல்லவே இல்லையே. ஓ, அது பரவாயில்ல, நான் ஒரு வேலை பண்றேன். உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நானே என் அட்ரஸ சொல்லிடுறேன். ரைட்? உங்க வீட்டு நம்பர் என்ன? அது 6663. பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு ஞாபகம் வராது. நான் ரீடீல் பண்ணிடுறேன். ஆச்சரியமா இருக்கு. நீங்க எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் பேசுனீங்க? அப்படி ஒரு நம்பரே இல்லையா? அப்புறம் நீங்க யார்கிட்ட பேசுனீங்க? அட, அது எப்படி நடக்கும்? நான் இப்பதானே ஃபோன் பண்ணி பேசினேன். நீங்க யார்கிட்டயும் எதுவும் பேசல. நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க பொய் மேல பொய்யா பேசிட்டு இருக்கீங்க மிஸ். நீங்க யார்கிட்டயும் எதுவும் பேசல. What do you mean by that? ஆமா, அது உண்மைதான். நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். ஆக்சுவலா நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். என் கல்யாணத்தை என் சித்தப்பா ஒரு கிழவனோட நடத்தலான்னு இருக்காரு. ஆனா நான் அதுக்கு ஒத்துக்கல. அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். அதான் அவரு ரவுடிங்களை வச்சு என்னை துரத்துனாரு. அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி ஒளியறதுக்கு தான் நான் இடம் தேடிட்டு இருந்தேன். அப்போ உங்க வீட பார்த்தேன். அதனால தான் நான் இங்க வந்தேன். நான் மட்டும் அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிருந்தா என் வாழ்க்கைய நாசமாயிருக்கும். பேக்ல பிஸ்டல் வச்சிருந்த மாதிரி ரவுடியை பார்த்து பயந்தீங்க? பிஸ்டல்? எஸ். அப்படின்னா நீங்க பேக் திறந்து பார்த்திருக்கீங்க. இது மேனஸ் இல்ல. ஆனா நீங்க பொய் மேல பொய்யா சொல்றது மட்டும் நல்ல மேனஸா? நான் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். என்ன உண்மையில இந்த ரவுடிங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் என் சித்தப்பாவோட ஆளுங்க. என்ன தயவு செஞ்சு நம்புங்க. நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக இதுல பிஸ்டல் வச்சிருந்தேன். ஆனா எனக்கு இதுல ஷூட் பண்ணலாம் தெரியாது. இப்ப கூட என் மேல நம்பிக்கை வரலனா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், அதுல உட்காராதீங்க. அதுல என் மாடல்ஸ் தவிர வேற யாரும் உட்காரக்கூடாது. I'm sorry. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? நீங்க இருங்க, நான் பார்க்கறேன். வேணாம். ஒருவேளை ரவுடிங்களா இருப்பாங்களா? வேண்டாம். ரவுடிங்களா? வாட் ரபிஷ். ப்ளீஸ் சார், நான் சொல்றது கேளுங்க. அது ரவுடிங்களா தான் இருக்கும். ப்ளீஸ் சார். இத பாருங்க, வெளியே யாருன்னு பார்க்காத வர அது யாரு, அவங்களுக்கு என்ன வேணும்னு எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். Yes. Police. Police? I am Inspector Bharat. நான் இங்க ஒரு கொலைகாரனை தேடிக்கிட்டு வந்தேன். அவன் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கொலைகாரன்? சார், ஒருவேளை அவன் உங்களுக்கே தெரியாம இங்க எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கலாம். இட்ஸ் நாட் பாசிபிள் இன்ஸ்பெக்டர். ரொம்ப நேரமா நாங்க முழிச்சிட்டு தான் இருக்கோம். இல்லையா டார்லிங்? யாருமே இங்க வரலையே. Are you sure? Just a minute, Inspector. Just a minute. இவ இவ்வளவு நேரம். ரிலாக்ஸ் டார்லிங்.
நமக்குள்ள இருக்க பிரச்சனைய நாமளே தீர்த்துக்கலாம். அவர் எதுக்கு தொந்தரவு பண்ணுனா? இட்ஸ் ஓகே. இன்ஸ்பெக்டர் நோ நோ ப்ளீஸ் சண்டை போடாதீங்க, கூல் டவுன். அப்புறம் இந்த கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடி வைங்க ப்ளீஸ். ஓகே ஓகே இட்ஸ் ஓகே. Thank you. Good Take care. night. யா. ஜஸ்ட் a minute. இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார்? என்ன சொன்னாரு? அவர் ஒரு கொலைகாரனை தேடிட்டு வந்தேன்னு சொன்னார். சோ நீ ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரல, போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்க. உங்களுக்கு என்ன பார்த்தா குற்றவாளியா கொலைகாரியா தெரியுதா? ஒரு நல்ல பொண்ணு மேல ஏன் அபாண்டமா பழி சுமத்துறீங்க? நல்ல பொண்ணுங்க அவங்க பர்ஸ்ல பிஸ்டலை வச்சுக்கிட்டு சுத்த மாட்டாங்க. ஐயோ நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? அந்த பிஸ்டல் நான் என் பாதுகாப்புக்காக தான் வச்சிருந்தேன். அப்படியா? அப்படின்னா எதுக்காக இன்ஸ்பெக்டர் கிட்ட நீ இந்த வீட்டு ஆள் மாதிரி நடிச்ச? அதை சொல்லு. நான் எப்ப அப்படி நடிச்சேன்? உண்மையை மறைக்கிறது பொய் சொல்றதை விட பெரிய குற்றம் மிஸ். நான் எந்த உண்மையும் மறைக்கல. அப்படின்னா சரி, நான் இன்ஸ்பெக்டரை இப்போவே கூப்பிடுறேன். அவர்கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அப்புறம் நீ அவர்கிட்ட உன் சித்தப்பா கதையை சொல்லு. ஓகே கம் ஆன். லிசன், ஜஸ்ட் லீவ் மீ. ஐயோ விடுங்க சார் ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? எனக்கு தெரியும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க தேவையில்லாம கோவப்படுவீங்கன்னு. என்ன மூணாவது மனுஷி மாதிரி ஏன் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க? இத தெரிஞ்ச மாதிரி கூட காமிச்சிக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி என்ன தப்பு பண்ணேனா? ஏனோ இத பாரு, நீ நடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. உன்னை நான் இனிமே சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சுத்தமா தெரியாது. நான் இப்பதான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். உங்களுக்கு இருக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லுங்க. சார் இவ போய் சொல்ற சார். விடுங்க இன்ஸ்பெக்டர், அவர் என்ன வேணா பேசட்டும், நீங்க தடுக்காதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஐ அம் சாரி, சோ சாரி. நான் உங்க சண்டேல அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு மிஸ்டர் ஸ்ரீகாந்த், உங்க சண்டே நீங்க வீட்ல வச்சுக்கங்க, தயவு செய்து ரோட்டுக்கு வந்து இழுத்துறாதீங்க. இருந்தாலும் இன்ஸ்பெக்டர், ரிலாக்ஸ் மிஸ்டர் ஸ்ரீகாந்த், ஜஸ்ட் ரிலாக்ஸ். எல்லாம் சரியாயிடும். இட்ஸ் கோயிங் டு பி ஓகே. ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் வரும். இப்போ எனக்கு கூட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னுடைய மொபைல் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. வண்டியில தான் சார்ஜர்லாம் வச்சிருக்கேன். பட் ஏதாவது ப்ளக் வேணும், அதுக்காக தான் உங்க வீட்டுக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம், வாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஐ எம் so grateful to you, Mr. Srikanth. So kind of you. மிஸ்டர் ஸ்ரீகாந்த், நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோன் ப்ளீஸ். ஓ ஷூர். தேங்க்யூ வெரி மச். சவன், நான் தான் பேசுறேன். சவன், நான் இங்க ராய் அபார்ட்மெண்ட் பேசுறேன். ஒருத்தர் ஃபிளாட்ல இருந்து பேசுறேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு கொலைகாரன் இந்த ஃபிளாட்ல தான் இங்க ஒளிஞ்சிருக்கும். நீ ஒரு வேலை பண்ணு, சர்ச் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு உடனே இங்க வந்துரு. ஓகே, என்னோட செல்லை கான்டாக்ட் பண்ணாத, அது பேட்டரி லோ ஆயிடுச்சு. நான் ஒருத்தரை ரிக்வெஸ்ட் பண்ணி செல்லை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி உனக்கு ஏதாவது அர்ஜென்ட்டா கால் பண்ணணும்னா நான் ஒரு நம்பர் தரேன், கால் பண்ணேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க நம்பர் என்ன? 635 635 45 45 40. 40. ஓகே சவன், 10 நிமிஷத்துக்குள்ள இங்க வந்துரு என்ன? மை காட், மழை. ஐம் சாரி மிஸ்டர் ஸ்ரீகாந்த், உங்களுக்கு தொல்லை கொடுக்குறேன். நோ இட்ஸ் ஆல் ரைட். பாருங்களேன் எப்படி மழை பெய்யுது. இந்த மழையில நாங்கள் டியூட்டி பண்ண வேண்டியிருக்கு. திஸ் இஸ் அவர் லைஃப். ஒரு கப் டீ குடிக்கிறதுக்கு கூட வழி இல்லை. டீயா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் வீட்டிலே டீ சாப்பிடலாமா? என்ன இன்ஸ்பெக்டர் சாருக்கு டீ கொடுக்க மாட்டியா? நானா? ஏன், ஏதோ ப்ராப்ளமா? அப்படியே நானும் குடிப்பேன்ல. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல மிஸ்டர் ஸ்ரீகாந்த், நான் சும்மா ஒரு பேச்சுக்காக தான் சொன்னேன். பாவம், அவங்களுக்கு ஏன் தொந்தரவு? ப்ளீஸ். இல்ல, நான் போட்டு கொண்டு வரேன். இன்ஸ்பெக்டர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். இந்த பொண்ணு. இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே ப்ளீஸ். ஹலோ. சாவன் சொல்லு. சாவன், என்ன இது தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? சாவன், நாம ஒரு கொலைகாரனை பிடிக்க போறோம். கண்டிப்பா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கும். சாவன், உன்னை நான் 10 நிமிஷத்துல வர சொன்னேன், இன்னும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வாட் நான்சென்ஸ்.
சவன் 10 நிமிஷத்துக்குள்ள அந்த கொலைகாரனை நம்ம அட்டாக் பண்ணனா அவன் நமக்கு முன்னாடி எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவான். வாட் ஆர் யூ டாக்கிங்? இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், அங்க யாரோ அங்க யாரோ இருக்காங்க. அங்க 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 யாரும் இல்ல. இவரு எங்க தான் ஃபோன் பேசிட்டு இருக்காரு. சவன், I want you here in 2 minutes. Okay, that's final. இன்ஸ்பெக்டர் நான் தான் யாரும் நீங்க இல்லன்னு வந்து சொல்லல. பாருங்க, அங்க யாரோ இருக்காங்க. நான் தான் யாரும் இல்லன்னு சொல்லல. கீப் குவைட். இன்ஸ்பெக்டர் இங்க தான் ஃபோன் பேசிட்டு இருக்காரு. மிஸ்டர் ஸ்ரீகாந்த், என்ன விஷயம் ரெண்டு பேரும்? பாருங்களேன், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை ஐயோ, சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இன்ஸ்பெக்டர். அங்க யாரோ மறைஞ்சிட்டு இருக்காங்க சார், நான் பார்த்தேன். என்ன? சார் நான் என் கண்ணால பார்த்தேன் சார், அங்க யாரோ இருக்காங்க. வாட் ரபிஷ்? அங்கே இருக்க முடியும். அந்த கொலைகாரன் இருக்கலாம்ல? ஆ, கொலைகாரன்? இங்க தான் இருந்தா. நான் அவனை இங்க தான் பார்த்தேன். யாரும் இல்லையே. ஆனா எனக்கு சத்தம் கேட்டதே. அவன் இங்க தான் இங்க இருக்கான். ஓஹோ, கொலைகாரன் வேற யாரும் இல்ல, பூனைக்குட்டி தான். எனக்கு முதல்ல தெரியும் இங்க எதுவும் இருக்காது. சில சமயம் பல்லியை பார்த்து கத்துவா, சில சமயம் பூனையை பார்த்து கத்துவா. தேவையில்லாம நம்மளை கஷ்டப்படுத்துறா. நானும் உங்களை கஷ்டப்படுத்துறேன். ஏற்கனவே நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். இப்ப எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்படுத்துறீங்க, அதுவும் 3வது மனுஷன் முன்னாடி. நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். Oh God. நோ நோ Listen, ப்ளீஸ். Inspector. This is too much. தயவு செஞ்சு கொஞ்சம் அழாதீங்க ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. மிஸ்ஸஸ் ஸ்னேகா அகர்வால். அகர்வால். மிஸ்டர் ஸ்ரீகாந்த், உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? என்னது? என்ன கேக்குறீங்க இன்ஸ்பெக்டர்? அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அழகுல இருந்தா கல்யாணம் எங்க இருந்து நடக்கும்? Oh God. Oh God. இந்த பொண்ணு. ரிலாக்ஸ் மிஸ்டர் ஸ்ரீகாந்த், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க, உங்களை நம்பித்தான் அவங்க வந்திருக்காங்க. இது பாருங்க, நீங்க இப்படி சண்டை போட்டுட்டீங்கன்னா நான் டீ கூட சாப்பிடாம வெளியே போயிடுவேன். இல்ல நீங்க இங்க இருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். தேங்க்யூ வெரி மச். வாங்க மிஸ்டர் ஸ்ரீகாந்த், வெளியே போயிருக்கீங்க, வாங்க. பயங்கரமா மழை பெய்யுது. இந்த மழை இன்னைக்கு விடாது போல இருக்கு. இங்க பாருங்க ஸ்ரீகாந்த், ஒரு குற்றவாளி தப்பு பண்ணிட்டு அவன் ஈஸியா தப்பிக்கிறதுக்கு இயற்கை எப்படி உதவி பண்ணுது பாருங்க. இன்ஸ்பெக்டர், எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? ஆக்சுவலி இந்த பொண்ணு இவ ஆ. இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாம். ஐ மீன் என் கேர்ள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட போய் சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. இவ நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்தா. எனக்கு இவ யாருன்னே தெரியாது. believe me. அவங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு இதே விஷயத்தை நீங்க கிட்ட சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. இன்ஸ்பெக்டர் சார், believe me, I am serious. நான் உண்மையை தான் சொல்றேன். எனக்கு இவளுக்கு எந்த உறவும் கிடையாது. எனக்கு அவளோட பேர் கூட தெரியாது, அவளுக்கு என்னை பத்தி ஒண்ணும் தெரியாது. அப்படியா? believe me. இப்போ என்னால நிஜம் நிரூபிக்க முடியும். எப்படி? இத பாருங்க, அவளை நான் டீ போட சொன்னல. ஓகே, அவளுக்கு நான் எப்படிப்பட்ட டீ குடிப்பேன்னு தெரியாது. நான் ஆர்டினரி டீ குடிக்க மாட்டேன். நான் பிளாக் டீ தான் குடிப்பேன். இப்போ டீ போட்டு கொண்டு வந்ததும் நீங்களே பாருங்க. ஸ்ரீகாந்த், டீ ரெடி ஆயிடுச்சு. அங்க பாத்தீங்களா, நீங்க டீயை பத்தி பேசிட்டீங்க, டீயே வந்துட்டு. வாங்க வாங்க. வாங்க, பால் டீயா பிளாக் டீயா வாங்க. பார்த்தேன். டீ எடுத்துங்க. தேங்க்யூ வெரி மச். சுறுசுறுப்புக்கு சூடான டீ. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், அதுல உட்காராதீங்க. அங்கே மாடல்ஸ் இருக்கு. ஓ, ஐம் சாரி மிஸ்டர் ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த், நீங்க டீ சாப்பிடலையா? நான் இப்படிப்பட்ட டீ சாப்பிடுறது. நான் எப்படிப்பட்ட டீ சாப்பிடணும்னு உனக்கு எப்படி தெரியும்? திறந்து தான் பாருங்களேன். பிளாக் டீ வித் லெமன். உனக்கு எப்படி தெரியும்? ஐ டோன்ட் நோ. இவ பெரிய பிளானோட தான் வந்திருக்கா. ஆனா எனக்கு தெரியும் உங்களோட பிளான் என்னன்னு. நீங்க இங்க இருந்து அனுப்பிடலான்னு பிளான் பண்றீங்க, ஆனா அது நடக்காது. நைஸ் பெயிண்டிங்ஸ். உங்க பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு மிஸ்டர் ஸ்ரீகாந்த். ஐ மஸ்ட் சே, நைஸ் பெயிண்டர். இது இன்ஸ்பெக்டர், அதை தொடாதீங்க ப்ளீஸ். இன்கம்ப்ளீட்.
நான் இன்கம்ப்ளீட் பெயிண்டிங்ஸ் யாரையும் பார்க்க வரதில்லை. ஓ ஐ சி. அப்படியே இந்த பெயிண்டிங்ஸ்ல விசேஷம் இருக்கு. நான் தான் அது இன்கம்ப்ளீட் பெயிண்டிங் சொல்றேன்ல. நோ ஆர்குமெண்ட்ஸ். கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கலைஞர்கள்லாம் சென்சிட்டிவாகவும் அமைதியாகவும் இருப்பாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க என்ன வந்ததிலிருந்து பார்க்குறேன் எமோஷனலா இருக்கீங்க. ஐ எம் சாரி இன்ஸ்பெக்டர். ஆக்சுவலி என்னன்னா இவங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. என்னோட எந்த பொருளையும் நான் யாரையும் டச் பண்ணவே விட மாட்டேன். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஓகே then hell with your things. பாத்தீங்களா பாத்தீங்களா சார், இவ ஏன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம இப்ப என்னைய பார்த்து கிண்டல் வேற பண்றா. மேம், நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. ஒரு கலைஞன் கிட்ட அன்பாவும் அவன் மனசு புண்படாத மாதிரி தான் பேசணும். ஆனா நீங்க என்னடான்னா உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ இதோ 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 இதோ. ஹலோ, ஒரு நிமிஷம் இதை கேட்டு சொல்றேன் நான். வெயிட் பண்ணுங்க. இங்க சந்தியான்னு யாராவது இருக்காங்களா? இல்ல இன்ஸ்பெக்டர், இங்க அந்த பேர்ல எந்த போனும் இல்ல. 4-5 தடவை அந்த போன் வந்துச்சு. ராங் நம்பர் சொல்லி வச்சிருங்க. சாரிங்க, ராங் நம்பரா? இட்ஸ் ஆல் ரைட். மிஸ்டர் ஸ்ரீகாந்த், இங்க வெளியில சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியுது? கெட் அப். ஐ செட் ஜஸ்ட் கெட் அப். உன்கிட்ட நான் இதோட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சொன்னது புரியல? ரிலாக்ஸ் ஸ்ரீகாந்த், எழுந்திருக்கிற. என்னமோ இதுல பணம் இருக்கிற மாதிரி இல்ல கத்துற. ஓ யூ ஷட் அப். உனக்கு என்ன வேணும்? டெல் மீ, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் இல்லையே. டோன்ட் டச் இட். இத பாரு, என்னால எதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட போறேன். நீ சொன்னதெல்லாம் போய் என்கிட்ட நாடகம் ஆடுறேன்னு. ஆமா ஸ்ரீகாந்த், நான் சொன்னதெல்லாம் போய் தான். இப்ப என்ன பண்ண போறீங்க? இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நான் உங்ககிட்ட இன்னொரு பொய்யும் சொல்லியிருக்கேன். அதாவது எனக்கு ஷூட் பண்ண தெரியாதுன்னு. நம்ம ஆளுங்களை விட்டு இந்த ஏரியா முழுக்க வாட்ச் பண்ண சொல்லுங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு கொலைகாரன் இங்க எங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். சார், இந்த கொலை நடந்து 3 மணி நேரம் தான் ஆகுது. அவன் இந்த 3 மணி நேரத்துல இந்த ஏரியா விட்டு வேற எங்கேயும் போயிருக்க முடியாது சார். இங்கதான் எங்கேயாவது வீட்டுல ஒளிஞ்சிருக்கணும். எஸ், நீங்க சொன்ன மாதிரி கொலைகாரன் இங்க இருக்கிற ஏதாவது வீட்டுல ஒளிஞ்சிருக்கலாம். இல்ல அவன் வீடே கூட இங்க இருக்கலாம். பட் எந்த இடத்தையும் விடாதீங்க. எல்லா இடத்தையும் தரவா வாட்ச் பண்ண சொல்லுங்க. சார், நம்ம கிட்ட அந்த அளவுக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இல்ல. என்ட்ல ஒரு செக் போஸ்ட் போட்டுரு. நாமளே சர்ச் பண்ணும். எஸ் சார். உனக்கு கொலையாளியை பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சதா? இல்ல சார். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சிருச்சு சார். கொலை செஞ்சது ஆண் இல்ல சார், பெண் தான். அரிஷோ? எஸ் சார். Well, that's a very important clue. Thank you very much sir. It's my duty sir. Keep it up. And be here. I'll be back. Yes sir. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். ஓகே, நீ போ. ஒரு நிமிஷம் நான் சொல்றது சொல்லுங்க. நீங்க எந்த கொலையாளியை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அவ இப்ப ஏன் வீட்டுல தான் இருக்கா. உங்க வீட்லயா? ஆமா. எந்த பொண்ணு நீங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களோ ஆக்சுவலா அவ என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. உங்களுக்கு நான் சொல்றது நம்பிக்கை இல்லைன்னா நீங்க அவ பர்ஸை செக் பண்ணி பாருங்க. அவ பர்ஸ்ல ஒரு ரிவால்வர் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா அவ கொலையை பண்ணிட்டு நேரா இங்க வந்திருக்கா. அந்த ரிவால்வரால தான் அந்த கொலையும் பண்ணியிருக்கா. வந்து பாருங்க. அவங்க பர்ஸ்ல ரிவால்வர் இருக்கா? ஆமா. அப்போ நான் நீங்க வாங்க செக் பண்ணி பாருங்க. வாங்க வாங்க. வில் செக் இட் அவுட். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன் ஸ்ரீகாந்த். ஜஸ்ட் a minute. என்ன அவசரம் மிஸ் நேஹா? உங்க பர்ஸை நான் செக் பண்ணணும். ஏன் பர்ஸா? ஆமா. எதுக்கு? எதுக்குன்னா போலீஸ்காரங்கிற முறையில உங்க பர்ஸை நான் செக் பண்ணணும். ஆனா கொடுங்க. என்ன மிஸ்டர் ஸ்ரீகாந்த், இதுல ரிவால்வர் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா எதுவும் இல்லையே. பாருங்க, நல்லா பாருங்க. இன்ஸ்பெக்டர், நான் இதே பர்ஸ்ல தான் அந்த கன்னை பார்த்தேன். கன்?
இதுலதான் இருந்தது. எந்த கன்? இவர்தான் சொன்னாரு உங்க பர்ஸ்ல நீங்க கன் வச்சிருக்கீங்களா, அதுல தான் கொலை பண்றீங்களா? வாட்? எஸ். ஸ்ரீகாந்த், உங்களுக்கு வெக்கமா இல்ல? என் பர்ஸ்ல கன்னு பாத்தீங்களா? நீங்க என்னால கஷ்டப்படுறீங்கன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் நீங்க என்ன கைவிட நினைக்கிறீங்கன்னு தோணுது. கைவிடணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நாடகம் ஆட வேண்டிய அவசியமே இல்ல. நானே போயிருப்பேன். இன்ஸ்பெக்டர், நாடகம் ஆடுறது நான் இல்ல, இவ தான் நடிச்சுக்கிட்டு இருக்கா. இவள யாருன்னு எனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். Enough. Enough. இப்பவே நான் எங்க டாடிக்கு ஃபோன் பண்றேன். உங்களை விட்டு நான் நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுறேன். அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். மிஸ் நேகா. ஹலோ ஹலோப்பா, நான் தான் ஸ்னேகா பேசுறேன். நீங்க சொன்னது ரொம்ப சரிப்பா. எந்த ஸ்ரீகாந்த்காக நான் உங்களையோ நம்ம வீட்டையும் விட்டு வந்தேனோ, இன்னைக்கு அவரே என்கிட்ட வெறுப்பா இருக்காருப்பா. இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. நான் உடனே வரேன். இன்ஸ்பெக்டர், இவ போன்ல பேசிட்டு இருக்காளே, இதெல்லாம் டிராமா. இவ எந்த நம்பர்ல பேசிட்டு இருக்காளோ அந்த நம்பரே இல்ல. அந்த நம்பர் எக்ஸிஸ்ட்லயே இல்ல. நீங்க கேட்கணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. இல்லப்பா, என்னால இங்க இருக்க முடியாது. என்னமா பேசுற? எல்லாம் பெரிய அவசரம். ஸ்ரீகாந்த் கூட போறேன்னு நீதான் சொன்ன. இப்ப அவனை விட்டு வர போறன்னு நீதான் சொல்ற. ஒரு தடவை ஸ்ரீகாந்த் என்கிட்ட பேச சொன்ன. ப்ளீஸ். ஹலோ ஹலோ ஸ்ரீகாந்த், நீயா? என்னப்பா இது? ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நாள் தான் பொறுப்பு இல்லாம இருக்க? ஹலோ, யார் பேசுறது? என்ன உளறீங்க? ஓஹோ, இப்ப என்னையே தெரியாதுன்னு வேற சொல்றீங்க. என்ன ஸ்னேகா சொன்னதெல்லாம் சரிதான். இந்த நம்பி என் ஓ பொண்ணு யூ ஷட் அப். அவளை ஏன்பா இப்படி? பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர்? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் போய் சொல்றாங்கன்னு. இன்ஸ்பெக்டர், இவளை கொஞ்சம் கூட நம்பாதீங்க. She is cruel. இன்னும் ஒரு நிமிஷம் இவ என் கண்ணு முன்னாடி நின்னா இவளுக்கு நான். ஹலோ, யா சந்தியா. இதோட 10,000 தடவை சொல்லிட்டேன் இங்க சந்தியான்னு யாரும் இல்லைன்னு. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இந்த வீட்ல சந்தியான ஒரு பொண்ணு இல்லாதப்போ ஏன் திரும்ப திரும்ப அவங்களையே கேட்டு போன் வந்துட்டு இருக்கு, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல? இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் இவ நடத்துற நாடகம். இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இது பேர் உனக்கு என்னதான் வேணும்? போதும் போதும் ஸ்ரீகாந்த், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல என்னால இங்க அவமானப்பட முடியாது. நான் இங்க இருந்து போகணும், அவ்வளவுதானே? நானே போறேன். மிஸ்ஸஸ் ஸ்ரீகாந்த் இப்பதானே போனாங்க? இன்ஸ்பெக்டர், அவ தப்பிச்சு போக பாக்குறா. ஒரு நிமிஷம், நான் பார்க்கறேன். நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? இங்க யாரோ வந்த மாதிரி இருந்தது, அதான் நான் இங்க வந்தேன். ஏய், இங்க யாரும் இல்ல. வாங்க கீழே வாங்க. பயப்படாது, கீழே வாங்க. இருட்டா இருக்கு, பாத்து வாங்க. பாத்து. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், இவ தப்பிச்சு போக பாத்துருக்கால. Just shut up. கொலைகாரன் மேல போற மாதிரி இருந்தது, அதான் நானே போய் பார்த்தேன். கொலகாரம் இல்ல, கொலகாரி. கொலை செஞ்சது ஆண் இல்ல, பொண்ணுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ரிலாக்ஸ் மிஸ்டர் ஸ்ரீகாந்த், ஜஸ்ட் ரிலாக்ஸ். உலகாரம் ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ் நேகா? ரத்தம்? இங்க ரத்தம் எப்படி வந்துச்சு? மிஸ்டர் ஸ்ரீகாந்த், இது ரத்தம் இல்ல, சாயம். கலரா? நல்லா பாருங்க. எனக்கு நம்ம இதை பார்க்கும்போது ரத்தம் மாதிரி தான் இருக்கு. இல்ல, நீங்க பயத்துல இருக்கீங்க மிஸ்டர் ஸ்ரீகாந்த். இருட்டுல சிகப்பு சாயத்துக்கும் ரத்தத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீங்க ஒரு கேண்டில் கொண்டு வாங்கல. அது பெட்ரூம்ல தான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்ப இந்த டார்ச்சை கொண்டு போங்க. Thank you.
என்ன பண்றது என்ன பண்றது தள்ளுங்க. ஏய் இது பணம் இல்ல இது உனக்கு பணம் மாதிரி தெரியுதா இல்ல அது ஒண்ணு இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார் இது இது இவளுக்கு பணம் மாதிரி தெரியுதா இதை நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க மாடல் பண்றதுக்காக வச்சிருக்கிற பொம்மை நீங்க தனியா இருக்கிறதா சொன்னீங்களே, அப்படின்னா இந்த துணி யாரோடது? இத நீங்க யூஸ் பண்றீங்களா? இல்ல இல்ல சார் இது வேற யாரதும் இல்ல இந்த துணியெல்லாம் என் மாடல்ஸுங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக நான் வாங்கி வச்சதுதான் ஆ, அப்படியா? அப்படின்னா இந்த கர்ச்சீஃப் யாரோடது? ஆ? இந்த கர்ச்சீஃப் நல்லா பாருங்க, இதுல எஸ் 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 எழுதிருக்க, என்ன அர்த்தம்? அது வந்து எஸ் இன்ஜின் உள்ள மாடல் யாராவது என் வீட்டுக்கு வந்திருக்கலாம் ஒருவேளை சந்தியாவா கூட இருக்கலாம்ல. நான் தான் சொன்னல எனக்கு சந்தியாங்கிற பேர்ல யாரையும் தெரியாது ஸ்னேகான்னு யாரையும் தெரியாது இன்ஸ்பெக்டர் சார் இந்த கர்ச்சிஃப் இவள்தான் கூட இருந்திருக்கலாம் தேவையில்லாம தான் இப்படி பண்றான் ச்சே. 3 மணிக்கு அலாரம் அடிக்குதே, அப்படின்னா தினமும் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவீங்களா? இல்ல இன்ஸ்பெக்டர் சார் நான் தூங்குறதுக்காக இந்த அலாரம் வச்சிருக்கேன் ஆக்சுவலா வேலை செய்யும் போது எனக்கு சில சமயத்துல நேரம் போறதே தெரியாது அதனால நான் இந்த அலாரம் வச்சிருக்கேன் ஆச்சரியமா இருக்கு. சாதாரணமா எல்லாரும் எந்திரிக்க தான் அலாரம் வைப்பாங்க, நீங்க தூங்குறதுக்கு அலாரம் வைக்கிறீங்க. இதை நான் முதல் தடவையா பார்க்கறேன். பரவாயில்ல, அதனால என்ன, நான் பார்த்துக்கிறேன். கலைஞர்களே கொஞ்சம் வித்தியாசமானவங்க தான், அவங்கள அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்க முடியாது. சந்தியா அது சந்தியா இல்ல எந்த சந்தியா அந்த மாதிரி இந்த வீட்டுல யாருமே இல்ல நான் அப்பவே சொல்லல இவ உளறா அது சந்தியாதான் அவளேதான் இந்த பாவியாலதான் எங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை வந்தது இவளாலதான் நீங்க என்ன தெரியவே தெரியாதுன்னு சொல்றீங்கல்ல ஷட் அப் இவ சந்தியாதா அந்த துணி விழுதுதா கர்ச்சீஃப் விழுதுதா இந்த வீட்ல எனக்கு சக்காலத்தையே வாழ்றா உளறத நிறுத்து இது உளறல் இல்ல சத்தியம் இந்த சந்தியா முதல்ல உங்களுக்கு மாடலா வந்திருக்கா அப்புறம் உங்களுக்கு கீப்பாவே மாறிட்டா இவ ரொம்ப கேவலமானவ கொஞ்சம் பணத்துக்காக வெறும் அழகு இல்ல தான் மானத்தையே வித்துட்டா ஷட் அப் இவ பொண்ணு இல்ல பெண் இனத்துக்கே பெரிய களங்கம் நடத்து கேட்டவ அவ அப்படிப்பட்டவ இல்ல இன்னொரு வார்த்தை என் சந்தியாவை பத்தி பேசினா நடக்கிறதே வேற என் சந்தியா ரொம்ப புனிதமானவ அவ மேல பாசம் அன்பு காதல் இது மட்டும் வச்சிருக்கல என் உயிரையே வச்சிருக்க என் சந்தியா தாண்டி எனக்கு உலகம் என் சந்தியா தான் எனக்கு உலகம் Enough! என் சந்தியா அப்படிப்பட்டவ இல்ல. இத கேட்கத்தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். சொல், அப்படிப்பட்டவ இல்லைன்னா என்ன அர்த்தம்? Speak up. Speak up!
நான் ஏன் தெய்வத்தோட கருத்தையை நெரிச்சு கொண்டுட்டேன். நான் அவளை கொண்டுட்டேன். என் கையாலேயே நான் அவளை கொண்டுட்டேன். நான் அவளை கொண்டுட்டேன். நான் அவளை கொண்டுட்டேன். நானே அவளை கொண்டுட்டேன். இன்ஸ்பெக்டர், நானே கொண்டுட்டேன். அவளை கொண்டுட்டேன். அவளை கொலை பண்ணிட்டேன். கொலை பண்ணிட்டேன். இந்த பாக்ஸ் மேலதான் எப்போ உட்காருவா. அதனாலதான் இதுல நான் யாரையும் உட்கார விடுறதில்ல. இன்னைக்கும் அவ இதுல உட்கார்ந்து இருக்கா. 2 மணி நேரம் ஆச்சுங்க. நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். அதோட கல்ச்சரல் ஹால்ல டான்ஸ் ப்ரோகிராம் பார்க்கறத நம்ம பிளான் போட்டிருந்தோம்ல. ப்ளீஸ் சந்தியா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. இந்த பெயிண்டிங் தான் என் வாழ்க்கையோட லட்சியம். நான் இந்த பெயிண்டிங்கை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன். பெயிண்டிங் பெயிண்டிங் பெயிண்டிங். உங்களுக்கு உங்களுக்கு உயிரோட இருக்கிற அழகை விட உயிர் இல்லாத இந்த படம் தான் பிடிச்சிருக்குல்ல? சந்தியா, நோ நத்திங் டூயிங். என் கூட வரீங்களா இல்லையா? நோ 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 நோ. அப்படின்னா இந்த பெயிண்டிங்னால எனக்கு என்ன லாபம்? நான் இனிமேல் பெயிண்டிங் நிக்க மாட்டேன். சந்தியா, என்ன காரியம் பண்ணிட்ட? நீ என்னுடைய கனவை மண்ணோட மண்ணாக்கிட்டியே. உனக்கு என்ன தெரியும்? நீ பெயிண்டிங் வேர்ல்டுல ஒரு மோனாலிசா. இது எனக்கு அப்படி ஒரு வெற்றியை தந்திருக்கும். இதுவரை யாருக்கும் கிடைக்காதது இன்னைக்கு அடைய போற நேரத்துல கெடுத்துட்டியே. ஏன் இப்படி செஞ்ச? ஏன் இப்படி செஞ்ச சந்தியா? ஏன் இப்படி செஞ்ச? ஏன் இப்படி செஞ்ச? சொல்லு, ஏன் இப்படி செஞ்ச? நீ ஏன் இப்படி செஞ்ச? ஏன் இப்படி செஞ்ச? ஏன் செஞ்ச? சத்யா, என் உணர்ச்சி என் சுயநினைவை மறைச்சிடுச்சு. எனக்கு சுயநினைவு வந்தப்ப என் சந்தியாவை நானே கொலை பண்ணியிருந்ததை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அப்போதான் சந்தியா இருக்காளா? அது யாரு? சந்தியா இருக்காளான்னு கேட்டேன். வந்து அவ போயிட்டா. போயிட்டாளா? எப்படி போனா? நான் 2 மணி நேரமா வெளியில நின்னுட்டு இருக்க. அவ போனதை பாக்கலையே. அப்படின்னா நான் என்ன போய் சொல்லனா? அவ போயிட்டா. அவ போயிட்டானா வீட்டை விட்டு போயிட்டா. ஏன் இப்படி கத்துற? உனக்கு மெதுவாவே பேச தெரியாதா? எங்க போயிருப்பா? அவ எப்படி போனா? அட, அவ காலால நடந்து போனா. என்ன கேள்வி கேக்குறீங்க? அவ போனதை நான் பாக்கலையே. நீங்க அவ போனதை பார்க்கலாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவளோட பணத்தை புதைக்கிறதுக்கு எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. அதனால நான் ராத்திரி 3 மணிக்கு அந்த அலாரத்தை வச்சேன். ஆனா பாடி எங்க? அந்த பாக்ஸ்குள்ள இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், பாடி அந்த பாக்ஸ்ல இருக்கு. அதை வெளியில எடுங்க. உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. குயிக். ஓகே சார்.
தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் ஸ்னேகாவன். நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணலன்னா கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருந்திருக்கும். இன்ஸ்பெக்டர், எஸ், இன்ஸ்பெக்டர் ஸ்னேகா வர்மா, கிரைம் பிரான்ச். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரிப்போர்ட் தந்ததுக்கு அப்புறம் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க இந்த நாடகத்தை நடத்தினோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிஸ்டர் ஸ்ரீகாந்த், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. உங்க விஷயத்துல அது சரியாயிடுச்சு. உங்க ஆத்திரத்தினால நீங்க 2 கொலை பண்ணிருக்கீங்க. 1 உங்க கலைய, 2வது உங்க புனிதமான காதல். You are under arrest. Arrest him.